ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்க மகாராஷ்டிரா இருக்க மும்பை அப்படிங்கிற ஒரு சிட்டியில் மார்ச் மாதம் 14 2023 லால்பாக்ங்கிற ஏரியாவில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நபர் ரொம்ப பதட்டமாக ஃபோன் பண்ணுறாரு. தன்னோட பேர் சுரேஷ்ங்கிற மாதிரி சொல்கிறாரு. சார், இங்கே லால்பாகில் இருக்கிற இப்ராஹிம் காசிம் அப்படிங்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு உடனே வாங்க சாருங்கிற மாதிரி அவர் போலீஸ் அதிகாரிகள்கிட்ட சொல்கிறாரு. போலீஸ் ஆஃபீஸர் புரியல, எதுக்காக சார் எங்களை வர சொல்கிறீங்க, என்ன பிரச்சனை, ஏதாவது கிரைம் நடந்திருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை சார், இங்கே ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, நீங்கள் உடனே வாங்கங்கிறாங்க. போலீஸ் அதிகாரிகளும் என்னன்னு கேட்குறாங்க. இல்லை சார், நீங்கள் நேராக வாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் தகவல் சொல்கிறேங்கிற மாதிரி இந்த சுரேஷ்ங்கிற நபர் சொல்கிறாரு. இப்போ 2-3 போலீஸ் ஆஃபீஸர் இப்ராஹிம் காசிம்ங்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. அப்போ வெளியில் அந்த சுரேஷ்ங்கிற நபர் நிற்கிறாரு. போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க, எதுக்கு சார் எங்களை வர சொன்னீங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார், எனக்கு வீணாங்கிற பேரில் ஒரு தங்கை இருக்காங்க சார். அந்த தங்கைக்கு நான் தான் திருமணம் பண்ணி வச்சேன். அவங்க என்னோட தங்கை அவங்க கணவரோட சந்தோஷமாக மும்பையில் தனியாக இருந்துட்டு வந்தாங்க. அந்த தம்பதிகளுக்கு ரிம்பிள்ங்கிற ஒரு குழந்தையும் பிறந்தது. ஸோ ஒரு பெண் குழந்தை அப்படின்னு என்னோட தங்கையும் தங்கை கணவரும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் சில வருடங்களுக்கு முன்னாடி என்னோட தங்கை கணவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிட்டாரு. அப்போ என்னோட தங்கை சரியான வேலை வாய்ப்பு இல்லாமல் திடீர்னு தனிமைப்படுத்தப்படுறாங்க. அவங்களுக்கு நிறைய பண ரீதியாகவும் பிரச்சனை இருக்கு. ஒரு பெண் குழந்தையை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அதுவும் சமூகத்தில் கணவர் இல்லாத ஒரு பெண் இன்னொரு பெண் குழந்தை வளர்க்குறது எவ்வளோ சிரமமான விஷயம். ஸோ என்னோட தங்கை கஷ்டப்படுறதை பார்த்துட்டு எனக்கு மனசு கேட்காம நான் அவங்களுக்கு உதவி பண்ணேன் சார். இந்த இப்ராஹிம் காசிம்ங்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் நான் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அவங்கள தங்க வச்சேன். அவங்களுக்கு தேவையான எல்லா பண உதவியும் செஞ்சுட்டு வந்தேன் சார். ஸோ நான் ரெகுலராக வேற ஏரியாவில் இருந்தால் கூட என்னோட தங்கை கிட்ட ரெகுலராக பேசுவேன், அடிக்கடி மீட் பண்ணுவேன். இப்போ கடந்த 2-3 மாசமா என்னோட தங்கை கிட்ட என்னால் சரியா பேச முடியல சார். கடைசியா டிசம்பர் மாதம் 20 2022 தான் பேசினேன். அதுக்கப்புறம் அவங்கள தொடர்பு கொள்ளவே முடியல. சரி, 2-3 மாசம் ஆச்சு தன்னோட தங்கையை பார்த்து, அதனால பார்க்க வரலாங்கிற மாதிரி நான் வந்தேன் சார். வீட்டு கதவை தட்டி தட்டி பார்க்குறேன். வீடு உள்புறமா லாக் செய்யப்பட்டிருக்கு. உண்மையிலேயே வீட்டுக்குள்ள யாரும் இருக்காங்க, ஆனா கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு சார். அப்போ இந்த வீட்டோட முன் கதவுக்கு முன்னாடி நிற்கும் போது அந்த கதவுக்கு இடைப்பட்ட அந்த துவாரத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய துர்நாற்றம் வருது சார். ஸோ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்னோட தங்கை இதுவரைக்கும் இந்த மாதிரி இருந்ததில்ல. கதவை தட்டினாலும் திறக்க மாட்டேங்கிறாங்க. உள்ள இருந்து பேட் ஸ்மெல் வருது. எனக்கு இந்த கதவை உடைச்சிட்டு போறதுக்கு பயமா இருக்கு சார். உங்க உதவி வேணும். உண்மையில இந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்திருக்குங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்கிற மாதிரி சுரேஷ்ங்கிற அந்த நபர் கேட்கிறாரு. போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க, சரி ஓகே, இந்த கதவை வேணா உடைச்சு பார்த்துருவோங்கிறாங்க. பட் அதே டயத்துல அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு செக்யூரிட்டி கிட்ட இதோட ஸ்பேர் கீ இருக்கு. சரி, அதை வாங்கி ஓபன் பண்ணி பார்த்துடலான்னு ஓபன் பண்ணி பார்க்குறாங்க. அப்பவும் அந்த டோர் ஓபன் ஆகலை. ஏன்னா உள்புறமா ஒரு லேச்சஸ் மேலே கூடி போட்டிருக்காங்க. நீங்க என்னதான் வெளிப்புறமா சாவி போட்டு திறந்தா கூட மேலே லேச்சஸ் போடப்பட்டிருக்கு. அப்போ அந்த வீடை உடைக்கிறத தவிர வேற வழி இல்லை. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் சேர்ந்து இந்த வீடை உடைக்கிறாங்க. அப்படி உடைச்சிட்டு உள்ள போகும்போது எங்க பார்த்தாலும் பயங்கரமான துர்நாற்றம் வருது. அந்த துர்நாற்றம் எங்க இருந்து வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ போலீஸ் அந்த வீட்டு லிவிங் ரூம் அப்படி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு செகண்ட் போலீஸ் மிரண்டு போயிட்டாங்க. அதாவது லிவிங் ரூம்ல வீடே கும் இருட்டில் இருக்கு. அந்த வீட்டோட மூலையில ஒரு உருவம் அப்படியே உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியுது. அதாவது நம்ம காலை மடிச்சு தலையை நம்ம 2 கால்களுக்கும் இடையில புதைச்சி இப்படி சேடா இருக்கும்போது உட்கார்ந்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு உருவம் உட்கார்ந்துருக்கிறத பார்த்து போலீஸ் மிரண்டு போயிட்டாங்க. டக்குன்னு லைட்டை போட்டு பார்க்குறாங்க. அந்த கார்னர்ல ஒரு பெண் உட்கார்ந்துருக்காங்க. உடனே போலீஸ் பார்க்குறாங்க, அந்த பெண் உயிரோட தான் இருக்காங்க. யாருன்னு பார்த்தா இந்த வீணாங்கிற பெண்ணோட 24 வயசு பெண், அதாவது ரிம்புங்கிற அந்த பெண் தான் உட்கார்ந்துருக்காங்க. பார்த்தா கிட்டத்தட்ட மனநலம் சரியில்லாத ஒரு பெண் மாதிரி இருக்காங்க. குளிச்சு பல நாள் இருக்கும், பல நாள் துவைக்காத ட்ரெஸ், அதுவும் ஹேர் பார்த்தீங்கன்னா அப்படியே பரட்ட தலை மாதிரி இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் அந்த பெண்ணை பார்த்தாலே பயமா இருக்கு. பக்கத்தில் போனாலே அவ்வளவு பெரிய துர்நாற்றம் வருது. அதுவும் அந்த பெண் மேல இருந்தும் துர்நாற்றம் வருது. அந்த வீட்டுக்குள்ள இருந்து எங்க பார்த்தாலும் ஒரு அழுகிய மாமிசத்தோட துர்நாற்றம் வருது. இப்போ போலீஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அந்த பெண் கிட்ட போய் கேட்குறாங்க, நீ என்னமாச்சு, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கேன்னு கேட்டா அந்த பெண் தலையை நிமிர்ந்து பார்க்குறாங்க, திரும்ப தலையை குளிஞ்சிக்கிறாங்க. சரி, என்னதான் ஆச்சுன்னு எவ்வளவோ சொல்லி அந்த பெண் கிட்ட கேட்டு பார்க்குறாங்க. அந்த பெண் வாயை திறக்கிற மாதிரி தெரியல. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இந்த வீடை ஃபுல்லாக நம்ம சோதனை போடுவோம், எங்க இருந்து துர்நாற்றம் வருதுங்கிறத கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி மனநலம் சரியில்லாத இந்த பெண்ணை
வீட்டை விட்டு வெளியே போக சொல்லான்னு அங்க இருக்க லேடி கான்ஸ்டபிளை வச்சு அந்த 23 வயசு பெண்ணை வீட்டுக்கு வெளியில கூட்டிட்டு போறாங்க. இப்போ அந்த சுரேஷ்ங்கிற நபர்கிட்ட கேட்குறாங்க, இந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா அவராலே நம்ப முடியல. சார், இந்த பெண் நல்லா இருந்தா சார், காலேஜ் படிச்சுட்டு இருந்தா, வேலை தேடிட்டு இருந்தா, திடீர்னு இந்த பெண் பைத்தியம் மாதிரி ஆயிட்டா, என்னால் நம்பவே முடியல. வீட்டில் என்னோட தங்கச்சியும் காணோம். அப்சல்யூட்லி இந்த 3 மாசத்துல இந்த வீட்டில் என்ன நிகழ்ந்ததுங்கிறத என்னால துளி கூட யூகிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சரி, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டு பார்த்தீங்களான்னு போலீஸ் கேட்குறாங்க. நான் கேட்டு பார்த்தேன் சார், பக்கத்து வீட்டில் ஒரு மளிகை கடைக்காரர் இருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, கடந்த 3-4 மாசமா உங்க தங்கை வீணாவை நாங்க பார்க்கவே இல்லை. அவங்க பொண்ணு இந்த ரிம்பிள் ஜெயின்கிற பெண் மட்டும் அடிக்கடி வருவாங்க. ஒரு 2-3 நூடுல்ஸ் பாக்கெட்டு, ஏதாவது சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவாங்க. அதுவும் எப்ப கடைக்கு வந்தா கூட அந்த பெண் ஒரு மனநலம் சரியில்லாத பெண் மாதிரி தான் வருவாங்க. அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு, துவைக்காத பல நாள் ட்ரெஸ்ஸு, பல நாள் குளிக்காம அப்படி பரட்ட தலதையோட தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மளிகை கடைக்காரும் சொல்றாரு. அந்த ஏரியாவில் இருக்க மக்களும் சொல்லும்போது இப்போ எல்லாத்துக்கும் ஒரு குழப்பமாச்சு. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, ஒரு நல்லா படிச்சு வேலைக்கு போற நிலைமையில இருக்க ஒரு பெண் திடீர்னு இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆனது எல்லாத்துக்கும் பயங்கரமான அதிர்ச்சியா கொடுக்குது. சரி, இந்த பெண்ணுக்கு உண்மையிலே என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம ரெண்டாவது கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ளேருந்து எங்க இருந்துப்பா இப்படி ஒரு துர்நாற்றம் வருது அப்படிங்கிறத செக் பண்ணலாங்கிற மாதிரி போலீஸ் ஒவ்வொரு ரூமா தேடுறாங்க. லிவிங் ரூம்ல துர்நாற்றம் அடிக்குது. பட் இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, இந்த துர்நாற்றம் வெளியில வரக்கூடாதுங்கிறதுக்காக பலவிதமான வாசனை திரவியங்கள் தெளிக்கப்பட்டிருக்கு. அது போக நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம வீட்டை கிளீன் பண்றதுக்கு லைசால் மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கெமிக்கலும் பினாயிலும் நிறைய யூஸ் பண்ணி அந்த ஸ்மெல்லை வந்து சப்ரஸ் பண்ண, அதாவது அது வெளியில தெரியாம இருக்கிறதுக்காக எவ்வளவோ கெமிக்கலும் வாசனை திரவியங்களும் பயன்படுத்தக்கூடிய தடயம் கிடைக்குது. ஒட்டு மொத்தத்தில் இந்த அழுகிய மாமிசத்தோட ஸ்மெல்லும் அந்த வாசனை திரவியத்தோட வர்ற ஸ்மெல்லும் மிக்ஸ் ஆகி உள்ள போலீஸ் ஆபீசரால ஒரு செகண்ட் கூட நிக்க முடியல. இப்ப எல்லாருமே மாஸ்க் போட்டு அந்த வீடை சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போலீஸ் ஃபர்ஸ்ட் எங்க இருந்து தேட ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த வீட்டோட பெட்ரூம்குள்ள போறாங்க. பெட்ரூம் கதவு திறந்து உள்ள போகும்போது துர்நாற்றம் மேலும் மேலும் அதிகமாகுது. அப்ப போலீஸ் கூர்ந்து கவனிக்கும் போது அந்த துர்நாற்றம் எங்க இருந்து வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ட்ரெஸ் வைக்கிறதுக்குலாம் ஒரு கப்போர்டு வச்சிருப்போம்ல, அந்த கப்போர்டுக்குள்ள தான் ஒரு துர்நாற்றம் வருதை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த கபோர்டை திறந்தாங்கல்ல, எவ்வளவோ கேஸ, எவ்வளவோ இறந்த சடலத்தை பார்த்த போலீஸ் ஆபீசருக்கு ஒரு செகண்ட் தலை சுத்திருச்சு. அவ்வளவு ஒரு மோசமான துர்நாற்றம். அந்த கபோர்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டிக் கவர் இருக்கு. அந்த பிளாஸ்டிக் கவரை சுத்தி எங்க பார்த்தாலும் பூச்சிகளும் புழுக்களும் ஈக்களும் மொய்த்து இருக்கு. ஒரு அழுகிய மாமிசத்தோட ஸ்மெல் வருது. இப்ப போலீஸ் ஆபீசர், ஃபாரன்சிக் டீம் எல்லாரும் அந்த பிளாஸ்டிக் கவர் அப்படி வெளியில எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கறாங்கல்ல, உள்ள அழுகிய ஒரு மனிதனோட சடலத்தை பார்க்கறாங்க. சடலம் அப்படின்னா டார்சோ மட்டும்தான் இருக்கு, சுத்தமா அழுகி இருக்கு. ஜெனரலா அந்த டீகம்போஸ் ஆகிற ஒரு பொசிஷன் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது ஃபைனலா ஒரு லிக்விட் ஸ்டேஜுக்கு வரும். அப்போ பயங்கரமா பேட் ஸ்மெல் வரும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு லிக்விட் ஸ்டேஜில் தான் ஒரு மனிதனோட அழுகிய சடலத்தை அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ள பார்க்குறாங்க. பட் அது ஒரு ஆணா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த மனிதனோட சடலம் வந்து அழுகிய நிலையில இருந்திருக்கு. உண்மையிலேயே போலீஸாரால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு 23 வயசு பெண் இப்படிப்பட்ட ஒரு அழுகிய துர்நாற்றத்தோட எப்படி இந்த வீட்டில் இவ்வளவு நாள் இருந்தாங்க அப்படிங்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. போலீஸ் அப்படி இந்த வீட்டை சல்லடை போட்டு தேடும் போது இப்போ பெட்ரூம்ல கபோர்டுக்குள்ள கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, உண்மையிலே இந்த பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்தது, இந்த 3 மாச இடைவெளியில எப்படி அவங்களோட மனநலம் பாதிக்கப்பட்டது, இந்த வீட்டில் இருந்த அந்த சுரேஷ்ங்கிற நபரோட தங்கச்சி வீணாங்கிற பெண்மணிக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைந்த மும்பையில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த வீணாங்கிற பெண்மணிக்கும் இந்த மனநலம் சரியில்லாத பெண்மணிக்கும் என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. சில பேர் வீடியோ பார்க்குற சுவாரஸ்யத்தில் லைக் பண்ண மறந்துடுங்க. ஸோ நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோ வந்து வைடர் ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ மறக்காம பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. உண்மையிலே நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத பலவித திருப்பங்கள் இந்த வழக்கில் காத்துட்டு இருக்கு. ஸோ வழக்கம் போல கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ அடுத்தபடியா போலீஸ் அந்த வீடை ஃபுல்லா சல்லடை போட்டு தேடும் போது ஃபர்ஸ்ட் அந்த வீட்டோட கிச்சன்ல போய் பார்க்குறாங்க.
அந்த கிச்சனை கிளீன் பண்ணியே பல மாதங்கள் இருக்கும். அங்கங்க சாப்பாடு சிதறி கிடக்கு, அங்கங்க எலிகளும் கரப்பான் பூச்சிகளும் அந்த கிச்சனை ஃபுல்லாவே முழுவதுமாக ஆக்கிரமிச்சிருக்கு. ஒட்டு மொத்தத்தில் இது ஒரு பாலடைஞ்ச ஒரு மனிதன் இந்த வீட்டுக்குள்ள இருந்தே பல மாதங்கள் ஆனா எந்த மாதிரி அந்த வீடு இருக்குமோ அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் அந்த வீடை பார்க்குறாங்க. போலீஸுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. பட் என்னதான் இந்த வீட்டோட கபோர்ட்ல இருந்து ஒரு மனுஷனோட டார்சோவை கண்டுபிடிச்சா கூட இன்னுமே இந்த வீட்டுக்குள்ள எல்லா ரூம்ல இருந்தும் துர்நாற்றம் வர ஆரம்பிக்குது. அப்படி போலீஸ் இந்த வீடை ஃபுல்லா மேலும் சல்லடை போட்டு தேடும்போது அந்த வீட்டோட கிச்சன்ல கார்னர்ல ஒரு ட்ரம், ஒரு மெட்டல் ட்ரம்மை பார்க்குறாங்க. அந்த ட்ரம்மை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கல்ல, அதுக்குள்ள இருந்து இன்னுமே நிறைய துர்நாற்றம் வருது. அதுக்குள்ள வெட்டப்பட்ட ஒரு மனிதனோட கை கால்களை பார்க்குறாங்க, தலை எல்லாமே அந்த ட்ரம்முக்குள்ள இருக்கு. பட் இதுல ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மனிதனோட கைகளை மட்டும் யாரோ எரிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் டீகம்போஸ் ஆயிருக்கு. ஈவன் அந்த ஸ்கல் இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருக்க சதைப்பகுதி முழுவதுமாக பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோ பெரிய துர்நாற்றம் வருது. ஆல்மோஸ்ட் ஒரு டீகம்போஸ் ஆகி ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. பட் இதில் ஃபாரன்சிக் டீமுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையிலே இது ஒரு ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த விக்டிம் கொலை செய்யப்பட்டாங்களா, இல்லை இவங்களோட மரணம் இயற்கையாக நிகழ்ந்ததா, இவங்களோட ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிற எந்த விதமான தடயங்களையும் இந்த ஸ்டேஜில் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. பட் போலீஸுக்கு ஒன்று மட்டும் தெரியுது, இந்த மாதிரி ஒரு மனிதனோட சடலத்தை வீட்டில் வச்சு தான் இந்த பெண் இவ்வளோ நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்ததுனால கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு இந்த சடலம் யாருக்கு சொந்தமானது, அந்த நபர் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற எல்லா தகவலும் தெரியும். ஸோ இப்போ ஒரு கிடைச்ச மனிதனோட உடல் பாகங்கள் எல்லாத்தையும் ஃபாரன்சிக் டீம் கலெக்ட் பண்ணி லேபுக்கு டெஸ்டிங்காக எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள அவங்க நோட் பண்ற வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கண்டுபிடிக்கப்பட்ட உடல் இந்த வீட்டுக்குள்ள வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள வச்சு தான் துண்டு துண்டா வெட்டப்பட்டதுக்குரிய வாய்ப்பும் இருக்கு. அதுக்காக பயன்படுத்தப்பட்ட கருவிகளையும் கண்டுபிடிக்கிறாங்க. மார்பிள் கட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு மார்பிள் பதிக்கும் போது இந்த டைல்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க. அதை வச்சு தான் இந்த மனிதனோட உடல் பாகங்கள் துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிரைண்டரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கிரைண்டருக்குள்ள வச்சு தான் இந்த மனிதனோட உடல் பாகங்கள், வெட்டப்பட்ட பாகங்களை கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி ஏதோ வீட்டுக்குள்ளேயே வச்சு டிஸ்போஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பலவித தடயங்கள் போலீஸுக்கு கிடைக்குது. அப்ப இந்த வீட்டுக்குள்ள உண்மையிலேயே என்ன நிகழ்ந்தது, இந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த ரிம்பிள் ஜெயின்கிற பெண்ணோட அம்மா வீணா பிரகாஷ் ஜெயின்கிற பெண்மணி எங்க போனாங்க, கொலை செய்யப்பட்ட இந்த நபர் யாரு அப்படிங்கிற பலவிதமான இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்ச ஒரே நபர் 23 வயசு இந்த பெண்மணி தான். பட் அவங்க மனநலம் சரியில்லாம பேசுற நிலைமையிலே இல்ல. பட் போலீஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா, 3 மாசம் முன்னாடி வரைக்கும் இந்த பெண் நல்லா தான் இருக்காங்க, இப்ப திடீர்னு இவ்வளவு தூரம் எப்படி சடனா மனநிலை பாதிக்கப்படும், ஸோ இந்த பெண் ஏதோ ஒன்று மறைக்க முயற்சி பண்ணுறாங்க, இல்லை நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இந்த பெண் கிட்ட போலீஸ் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தள்ளி நின்று தான் பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. பிகாஸ் அந்த பெண் கிட்ட அவ்வளவு துர்நாற்றம் வருது. ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸு, பல நாள் குளிக்காத ஒரு உடல், தலைக்கு எண்ணெய் வைக்காத பரட்ட தலைன்னு அந்த பெண்ணை பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்காங்க. இப்போ போலீஸ் என்ன கேட்டாலும் அந்த பெண்மணி இப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க. எந்த விதமான பதில் சொல்றதுக்கும் ரெடியா இல்லை. போலீஸால 5 நிமிஷத்துக்கு மேல அந்த பெண் கூட பேச முடியல. அப்ப இருக்க லேடி கான்ஸ்டபிள் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இந்த பெண்ணை கூட்டிட்டு போங்க, ஹேரை நல்லா வாரி விட்டு குளிக்க வச்சு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு கூட்டிட்டு வாங்க, அப்போதான் அந்த பெண்கிட்ட விசாரணையே பண்ண முடியுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த பெண்ணை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக இந்த லேடிஸ் கான்ஸ்டபிள் கூட அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அந்த பெண்மணி பேச ரெடியா இருக்கிற இந்த சிச்சுவேஷன் வரைக்கும் இப்போ 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, இந்த சுரேஷ்ங்கிற நபரோட தங்கச்சி வீணா எங்க போனாங்க, அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள கொலை செய்யப்பட்ட அந்த உடல் யாருக்கு சொந்தமானது, இல்ல அந்த கொலை செய்யப்பட்ட உடல் வீணாக்கு சொந்தமானதா அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் வருது. இப்போ இந்த சுரேஷ்ங்கிற நபர்கிட்ட கேட்குறாங்க, ஓகே நீங்க 3 மாசமா இவங்களை தொடர்பு கொள்ள முடியல, உங்க தங்கை கூட தான் பேச முடியல, பட் இந்த பெண் கூட எப்பயாவது நீங்க பேசுனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் பேசினேன் சார், அந்த பொண்ணு 2-3 டைம் பேசிச்சு. என்ன சொல்லிச்சு அப்படின்னா, என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் இங்க பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன், அம்மா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு எங்கிட்ட தொடர்ந்து சொல்லுச்சு சார். ஸோ நாங்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டோம், ஓகே அவளுக்கு உடம்பு சரியில்லை அதனால அவள் ஃபோன் பேசலைங்கிற மாதிரி. நாங்கள் இந்த பெண் கூட தான் சார் கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தோம். அது கூட கடைசி ஒரு 2 மாசமா எந்த கான்டாக்ட்
மட்டும் இல்லை, அதனால நாங்கள் பார்க்க வரலான்னு சொல்லி வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்குறாங்க, சரி இந்த பெண் வந்து ஒரு மனநலம் சரியில்லாத பெண் மாதிரி வெளியில வர்றாங்க, இங்கே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர்றாங்க, நூடுல்ஸ் பாக்கெட்லாம் வாங்கிட்டு போறாங்க, அதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பட் அந்த வீணாங்கிற அந்த பெண்ணோட அம்மாவை யாராவது பார்த்தீங்களான்னு கேட்டதுக்கு கடந்த 3 மாசமா யாருமே பார்க்கலங்கிறாங்க. பட் அதுல ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, சார் இந்த பெண் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வெளியில வந்து கதவை திறந்துட்டு, அம்மா நான் வெளியில போயிட்டு வரேம்மா, கதவை சாத்திக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அப்ப 4 பேர் பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, ஓகே உள்ள அந்த பெண்மணி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சார் தோணும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு அந்த வீணா மிஸ் ஆயிட்டாங்கிற மாதிரி சந்தேகம் வரல அப்படிங்கிற மாதிரி தான் பக்கத்து வீட்டுக்காரங்களும் சொல்றாங்க. அப்போ இந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே வீணாக்கு உடம்பு சரியில்லையா, வீணா இவங்க கூட தான் இருந்தாங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ ஏற்கனவே வீணா ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறதா இந்த பொண்ணு வந்து அவங்க அண்ணன் சுரேஷ்ங்கிற நபர்கிட்ட சொல்லியிருக்கு. ஈவன் எந்த ஹாஸ்பிட்டல் நேமுங்கிற பேரையும் சொல்லியிருக்கு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்றாங்க. அங்க என்ன தெரிய வருதுன்னா, கடந்த 3 மாசத்துல வீணா பிரகாஷ் ஜெயின் அப்படிங்கிற பேர்ல எந்த விதமான ஒரு நபரும் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் செய்யப்படலைங்கிற மாதிரி தெரிய வருது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ரிம்பிள் பெண் பொய் சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா எங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கிற மாதிரி அந்த பெண்ணோட அண்ணன் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. பிளஸ் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சொல்றத வச்சு பார்க்கும்போது இந்த வீணாங்கிற பெண் உயிரோட இருக்காங்க அப்படிங்கிற பிம்பத்தை கட்டமைக்க அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதுல இருந்து கிளியரா புரியுது, கண்டிப்பா தன்னோட அம்மா உயிரோட இல்லைங்கிறது இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை மறைக்கிறதுக்காக 3 மாசம் முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஒட்டு மொத்தத்தில் மேபி இந்த பெண்ணு ஏன் அவங்க அம்மா வீணாவை கொலை பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற சந்தேகமும் வர ஆரம்பிக்குது. இப்போ அந்த சுரேஷ்ங்கிற நபர் திரும்ப போலீஸ் விசாரணை பண்றாங்க. சுரேஷ், நீங்க எல்லா தகவலும் சொல்லிட்டீங்க, எங்க கிட்ட ஏதாவது ஒரு தகவலை சொல்ல மறைச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. அது வந்து உங்க தங்கையை உயிரோட கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்ல கொலை செய்யப்பட்டது உங்க தங்கையா இருந்தா யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் தயங்கி சொல்றாரு, சார் எனக்கு இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் இருந்தாலும் இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லி தான் சார் ஆக வேண்டியது இருக்குங்கிறாரு. நீங்க பரவாயில்ல எதுனாலும் சொல்லுங்க, ஒரு சின்ன தகவல் கூட இந்த வழக்குல உதவியா இருக்குங்கிறாங்க. அப்ப அவர் தயங்கி என்ன சொல்றாருன்னா, சார் என்னோட தங்கையோட கணவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாம இறந்து போனாருன்னு சொன்னேன்ல, ஆக்சுவலாக அவர் எப்படி இறந்து போனார்னா, அவருக்கு வந்து HIV உயிர்கொல்லி நோய் இருந்திருக்கு, எய்ட்ஸுங்கிற உயிர்கொல்லி நோய் இருந்திருக்கு. அது வந்து தான் அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. இப்போ ஒரு கணவருக்கு அந்த மாதிரி ஒரு வியாதி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனைவிக்கும் அந்த வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்போ என்னோட தங்கையோட கணவர் இறந்து போனாரோ அப்போ எங்கள் சமூகமும் எங்கள் சொந்தக்காரங்களும் எல்லாருமே என்னோட தங்கையை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவளுக்கு உயிர்கொல்லி நோய் வந்துருச்சு, இவ பக்கத்தில் போனால் அந்த நோய் தனக்கும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்னோட தங்கை நான் விட்டு கொடுத்துட முடியுமா? பிகாஸ் எனக்கு தெரியும் இது வந்து என்னமோ ஒரு சாதாரண தொற்று நோய் மாதிரி கிடையாது. இது சும்மா ஒரு எச்சில் வழியாவோ இல்லை நம்ம குடிக்கிற சலைவா வழியாவோ இது கண்டிப்பா வந்து பரவாதுன்னு எனக்கு தெரியும். அதனால என்னோட தங்கைக்கு நான் உதவி செய்யலான்னு முடிவு பண்ணி இந்த அப்பார்ட்மெண்ட்ல நானே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து என்னோட தங்கையை நான் கவனிச்சுக்கிட்டேன். அந்த பொண்ணையும் நான் படிக்க வச்சேன். நான் அவங்களுக்கு நிறைய பண உதவி செஞ்சுட்டு வந்தேன். அடிக்கடி ஃபோன் பேசிப்பேன். ஈவன் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு கூட வந்து நேராக பார்ப்பேன் சார். ஸோ இந்த சொசைட்டியும் எங்களோட சொந்தக்காரங்களும் ஒதுக்குனா கூட என்னோட தங்கையை நான் இப்போ வரைக்கும் நல்லா பார்த்துட்டு வந்தேன். பட் கடைசி வரைக்கும் என்னோட தங்கைக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கும் அப்படிங்கிற சந்தேக கண்ணோட தான் எல்லாருமே இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இதுக்கும் என்னோட தங்கையோட மரணத்துக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ இப்போ ரிம்பிள் அப்படிங்கிற அந்த பெண்ணை நல்லா குளிக்க வச்சு நல்ல தெளிவான ஒரு கண்டிஷனில் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி விசாரணைக்கு லேடி கான்ஸ்டபிள்லாம் கூட்டிட்டு வராங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்க மனநலம் சரியில்லாமல் இருந்த பெண் இப்போ நல்ல தெளிவாக பேசுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்போ போலீஸ் அவங்ககிட்ட ஓப்பனாகவே கேட்டுறாங்க, இங்கே பாருமா, வீட்டுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட சடலம் உங்க அம்மா தான், அதில் எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது. பட்டு அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அவங்க உடலை யாரோ வீட்டுக்குள்ளேயே வச்சு டிஸ்போஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் இந்த வீட்டுக்குள்ள கடந்த 3 மாசமா நீ மட்டும்தான் இருந்திருக்க. ஸோ எங்களோட சந்தேகம் நீ தான் உங்க அம்மா கொலை பண்ணிருப்ப, நீ தான் அவங்களோட உடலை இந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ண முயற்சி பண்ணிருக்க அப்படிங்கிறது எங்களோட அனுமானம். அது ஈவன் அதை நாங்கள் உறுதியாகவே நம்புறோம். பட் அதுக்குரிய காரணம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. இப்போ நீ வாய் திறந்து சொன்னாதான் உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இனிஷியலா அந்த பெண் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. எனக்கு மனநலம் சரியில்லைங்கிற மாதிரி என்னென்னமோ ஒரு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்ல முயற்சி பண்ணா கூட போலீஸ் ஆஃபீஸர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தனுக்கு உண்மையிலேயே மனநலம் சரி
சரியில்லையா, அவன் பொய் சொல்றானா உண்மை சொல்றானாங்கிறத கண்ணை வச்சே கரெக்டாக சொல்லிடுவாங்க. அப்போ திரும்பவும் அந்த பெண் கிட்ட சொல்றாங்க, இங்கே பாருமா, நீ 3 மாசம் முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்க, ரெகுலராக காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்க, வேலை தேடி இருக்க, உன்னை பற்றி உன்னோட மாமா சுரேஷ்ங்கிற நபர் எல்லாமே சொல்லிட்டாரு. ஒரு 3 மாசத்துக்குள்ள திடீர்னு ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு தூரம் மனநல பாதிப்பு ஏற்படாது. பிளஸ் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் எல்லாமே உனக்கு எதிராக தான் இருக்கு. ஈவன் நீ வந்து உங்க அம்மாவோட உடலை கட் பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த மார்பிள் கட்டர் கூட நாங்க எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நீ உண்மையை சொல்லல அப்படின்னா மேபி ஒரு கடுமையான வழக்குகள் ஓ மேல பதிவு செய்யப்படுங்கிற மாதிரி போலீஸ் ஒரு வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பெண்மணி இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஓகே சார், நான் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றேங்கிற மாதிரி உண்மையிலேயே வீணா பிரகாஷ்ங்கிற அந்த 53 வயசு பெண்ணுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத அவங்க பொண்ணு ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஏற்கனவே அந்த சுரேஷ்ங்கிற நபர் சொன்ன மாதிரி இந்த வீணாங்கிற பெண்மணிக்கும் HIV பாசிட்டிவ் இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த சமூகமும் அவங்க சொந்தக்காரங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் எல்லாரும் இவங்களை பார்க்குறாங்க. ஈவன் அதில் சில பேர் என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வீணாங்கிற பெண்ணுக்கு பல ஆண்களோட தொடர்பு இருந்திருக்கு, ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு தான் அந்த உயிர்கொல்லி நோய் வந்திருக்கு, இவங்க மூலமாக தான் அந்த கணவருக்கு பரவி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நம்புறாங்க. பட் அவங்க கணவர் ஃபர்ஸ்டே மரணம் அடைஞ்சிட்டாருங்கிறதுனால எல்லாருமே இவங்களை வந்து கொஞ்சம் ஒரு மோசமான கேரக்டர், உடல்நிலை சரியில்லாத பெண்மணி, அவங்க பக்கத்தில் போனால் நமக்கும் அந்த வியாதி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு தீண்டத்தகாதவர்கள் மாதிரியே அவங்கள ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த பொண்ணு என்ன பிலீவ் பண்ணுனா, நம்ம அம்மா அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம அம்மா உண்மையிலே நல்லவங்க, அப்பா தான் எங்கேயோ போய் தப்பு பண்ணிட்டு இந்த வியாதியை வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ தன்னோட அம்மாவுக்கு அந்த வியாதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த பெண்ணுக்கு தெரியல. பட் இந்த பெண் முழு மனதா அவங்க அம்மாவை நம்பி தான் இவங்க 2 பேரும் இந்த சமூகத்தோடையும் இந்த வாழ்க்கையோடையும் போராடி சமூகத்தில் ஒரு நல்ல இடத்தை திரும்பவும் பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் தான் இந்த பெண்மணி இப்போ இந்த ரிம்பிள்ங்கிறவங்க காலேஜுக்கு போறாங்க, படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு நபரை உயிருக்குயிராக காதலிக்கிறாங்க. அந்த நபர்கிட்ட தன்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளும் சொல்றாங்க. எங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாரு, எங்க அம்மா தான் என்னை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, எங்க மாமா உதவி செய்தாருங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த நபருக்கும் இந்த ரிம்பிள்ங்கிற பெண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல நம்ம கல்யாணம் பண்ணிப்போம், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வோம், உங்க அம்மாவை நம்ம நல்லா பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த நபரும் ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்காரு. ஸோ இப்போ இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வருது, நம்மளும் இனிமேல் வாழ்க்கையில சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த ரிம்பிள் ஜெயின் பண்ண ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு தப்பு என்ன அப்படின்னா, தன்னோட காதலர்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னாங்க. பட் தன்னோட அப்பா எப்படி மரணம் அடைஞ்சாரு அப்படிங்கிறத சொல்லல. அவருக்கு என்ன மாதிரி வியாதி வந்தது, அந்த மாதிரி வியாதி தன்னோட அம்மாக்கும் இருக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம், பட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற இந்த HIV பாசிட்டிவ் பத்தியான தகவலை வந்து மறைச்சிட்டாங்க, வேணுமே தான் மறைச்சிட்டாங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு தகவலை சொன்னா தன்னோட காதலருக்கு தன்னை பிடிக்காம போயிருமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஸோ இவங்க காதலும் நல்லா வளர்ந்துட்டு வருது, ஒரு ஸ்டேஜில் திருமணம் வரைக்கும் போகுது. அப்போ இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இப்ப திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட காதலருக்கு இது தெரிய வந்தா இது உண்மையிலே பெரிய பிரச்சனையில் முடியும், அதனால நம்மளே ஓபன் பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு நாள் தன்னோட காதலர் நல்ல மூட்ல இருக்கும்போது ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணும்போது இந்த நியூஸை கேட்டு பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. அதாவது அந்த காதலனுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ எப்படி என்கிட்ட சொல்லாம விட்ட அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த வியாதியை பத்தியான அவேர்னஸ் இருக்காது. இது ஒரு சாதாரண பரவுற நோய் கிடையாது. ஒருத்தவங்க யூஸ் பண்ற டம்ளரை குடிச்சாவோ, அதே பிளேட்ல சாப்பிட்டாவோ, அதே கழிவறையை பயன்படுத்தினாவோ இந்த வியாதி பரவாது. பட் நிறைய பேருக்கு இந்த வியாதியை பத்தியான தவறான அனுமானம் இருக்கு. அதுல இந்த காதலரும் ஒருத்தர். இப்ப அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, ஓகே அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கு இருக்கு, அப்ப இந்த பெண்ணுக்கும் பரவி இருக்கும், இவ அவங்க வீட்டிலே தான் இருந்திருக்கா, அப்படிப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணி அந்த வியாதி எனக்கு இதுக்கு வரணும், அதனால ஒன்ன நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற மாதிரி இவர் ஓப்பனாவே சொல்றாரு. மேலும் இந்த நபர் என்ன பண்றாரு, பக்கத்து வீட்டில் போய் விசாரிக்கிறாரு இந்த காதலர். அப்ப எல்லாருமே அந்த சமூகத்திலையும் சொசைட்டிலையும் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வீணாக்கு வந்தது, அது மூலமா தான் அவங்க கணவருக்கு இந்த வியாதி வந்ததுன்னு சொல்றாங்களா, இதே தகவல் இவர்கிட்டே சொல்றாங்க. அப்ப இந்த காதலர் புரிஞ்சுக்கிட்டாரு, அவங்க அம்மாவுக்கும் இந்த வியாதி இருக்கு, அது அவங்களோட இருக்காங்க, எப்பா சாமி எனக்கு இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்க எவ்வளவோ எடுத்து சொல்ல முயற்சி பண்றாங்க. இங்க பாரு, இது வந்து சாதாரணமா எச்சில் மூலமாவோ சாப்பாடு மூலமா பரவுற வியாதி கிடையாது. நான் எங்க அம்மா கூடவே இருந்தாலும் இது எனக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை. எங்க அம்மாவுக்கு இருக்கா இல்லையாங்கிறது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல, நாங்க டெஸ்ட் பண்ணவும் இல்லை. அதனால இது பரவுற வியாதியே கிடையாது, வேணும்னா வா நான் போய் பிளட் டெஸ்ட் பண்ணுவோம், எங்க அம்மாவுக்கும் டெஸ்ட் பண்ணுவோம்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. பட் இந்த காதலர் அதை கேட்குற மாதிரி இல்லை. இல்லை நான் என் லைஃப்பை ரிஸ்க் எடுக்க மாட்டேன், இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, நீ கிளம்பிப்போ,
இந்த தொடர்பை இதோட அத்து விட்டுருவோங்கிற மாதிரி அந்த காதலர் வந்து இந்த பெண்ணை வந்து கலட்டி விட்டுறாரு. தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, செட்டில் ஆக போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த ரிம்பிள் ஜெயினுக்கு இப்ப காதலர் தன்னை கலட்டி விட்டு போனது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்குது, மிகப்பெரிய கோபத்தை கொடுக்குது. அந்த கோபம் எல்லாமே அவங்க அம்மாவை நோக்கி தான் பாயுது. நீ பாரு, ஒன்னால தான் என் வாழ்க்கையை சீரழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. இது வரைக்கும் தன்னோட அம்மாவை ஒரு நாளும் அவங்க சந்தேகப்பட்டது கிடையாது. பட் எப்போ காதலர் சொல்றாரோ ஃபர்ஸ்ட் உங்க அம்மாவுக்கு வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவுக்கு வந்திருக்குன்னு சொல்லும் போது இப்போ இந்த ரிம்பிள் ஜெயினும் என்ன நம்புறாங்க அப்படின்னா, தன்னோட அம்மா தவறான கேரக்டர், அவங்க பல ஆண்களோட தொடர்புல இருந்து இந்த வியாதியை ஃபர்ஸ்ட் அவங்க தான் வாங்கிட்டு அப்பாவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி, ஒன்னால தான் என் வாழ்க்கையே நாசமா போச்சுன்னு இப்போ அம்மாக்கும் பொண்ணுக்கும் டெய்லி சண்டை வருது. அவங்க அம்மா எவ்வளவு டினை பண்ணி பார்க்குறாங்க, நான் அந்த மாதிரி கேரக்டர் இல்லைன்னு. அதெல்லாம் கிடையாது, ஒன்னால தான் அப்பாவுக்கு வந்துச்சு, ஒன்னால தான் என் வாழ்க்கை நாசமா போச்சுன்னு டெய்லி சண்டை போடுறாங்க. ப்ளஸ் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் நிறைய பண பிரச்சனையும் இருக்கு. அதுவும் இந்த மாதிரி ஒரு 20-25 வயசு பொண்ணுக்கும் அவங்க அம்மாக்கும் ஜென்ரலாகவே நிறைய கருத்து வேறுபாடு வரும். காலையில் எந்திரிக்கையிலேருந்து வீட்டு வேலை பார்க்கறதுலேருந்து இப்போ இந்த மாதிரி விஷயம் வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான கருத்து வேறுபாடு வருது. ஒரு நாள் இப்படி அவங்களுக்குள்ள ஒரு ஹீட்டடான ஆர்கியூமெண்ட் வருது. அப்போ இந்த ரிம்பிள் செயினோட கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. ஒன்னால என் வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு கான்கிரீட் பிளாக் இருக்கு. அதை எடுத்து அவங்க அம்மா தலையில ஒரே அடி, அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்க. பட் அப்பவும் அவங்க அம்மா மேல இருக்க ஆத்திரத்தில் அந்த கல்லை வச்சு அடின்னு அடிச்சு அவங்க அம்மாவை கொலையே பண்ணிடுறாங்க. ஆத்திரத்தில் கொலை பண்ணிட்டாங்க. பட் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அம்மா இறந்து போனதில் துளி கூட வருத்தம் இல்லை. ஒன்னால தான் என் வாழ்க்கை நாசமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. சரி, இப்போ நம்ம போலீஸ் கிட்ட தப்பிக்கணும், இந்த உடலை வெளியில் எடுத்துகிட்டு போனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே வச்சு இந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா நிறைய க்ரைம் டாக்குமெண்ட்ரி இதெல்லாம் வச்சு ஓகே நம்ம இந்த உடம்பை துண்டு துண்டா வெட்டி நிறைய ஆசிட் வாங்கிட்டு வந்து ஆசிட்லேயே போட்டு கரைச்சிடலாங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மார்பிள் கட்டர் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஏற்கனவே ஒரு மெட்டல் ட்ரம் இருக்கு, நிறைய ஆசிட் வாங்கிட்டு வராங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பாத்ரூம்குள்ள வச்சு இந்த உடலை துண்டு துண்டா வெட்டி தலை, கை, கால், தனி, டார்சோ எல்லாத்தையும் போட்டு ஆசிட்டை வந்து ஊற்றுறாங்க. நிறைய ஆசிட்டை ஊற்றுறாங்க. பட் ஆசிட் வந்து வெளியில வந்து பயங்கரமா புகை வருது. அந்த ட்ரம்மை சீல் பண்ணிடுறாங்க. பட் இந்த ஸ்மெல் வெளியில வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டோட ஜன்னல், கதவு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா லாக் பண்றாங்க. பிளஸ் இந்த ஸ்மெல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய வாசனை திரவியங்களும் வீடை கிளீன் பண்றதுக்காக பயன்படுத்தப்படுற லைசால் மாதிரி நிறைய கெமிக்கலையும் யூஸ் பண்ணி அந்த வீடை வந்து ஃப்ரெஷ்ஷாவே வச்சிருக்க முயற்சி பண்றாங்க. இப்போ என்ன ஆகும்னா, ஆசிட்டை ஊத்திட்டாங்களா, இது என்னமோ உடனே நம்ம ஒரு சாதாரண பொருள் மாதிரி, இது ஒரு ஆசிட்டுக்குள்ள கரைஞ்சு போற விஷயம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு 2-3 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்றாங்க. ஸோ அதே ட்ரம்முக்குள்ள ஆசிட்டை ஊற்றி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. 2-3 நாள் நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு அந்த ட்ரம்மை திறந்து பார்க்குறாங்க. அப்படி ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த ஆசிட்டுக்குள்ள இவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, முழுவதுமாக டிசால்வ் ஆயிரும், அந்த உடலே கரைஞ்சு போயிடும், எலும்பும் கரைஞ்சு போயிரும் நினைச்சாங்க. இப்போ ஆக்சுவலா என்ன இருக்குன்னா, உடம்புல இருந்து அங்கங்க சதை அப்படி பிரிஞ்சிட்டு வந்திருக்கு. அந்த உடல் முழுவதுமாக டிசால்வ் ஆகல. இப்போ என்ன பண்றதுனே தெரியல. இப்போ சரி ஓகே, ஒன்று பண்ணுவோம், நம்ம தனித்தனியாக எல்லாத்தையும் இந்த ட்ரம்மை போட்டு எரிச்சிருவோம். ஏற்கனவே உள்ள ஆசிட் இருக்கு, இப்போ போய் நம்ம நெருப்பு வச்சோன்னா சும்மா ஈஸியாக பற்றிட்டு இது ஈஸியாக டிசால்வ் ஆயிரும் நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ட்ரம்மை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு லிவிங் ரூமுக்கு வர்றாங்க. ஸோ உள்ளே ஏற்கனவே ஆசிட் இருக்கா, அப்படி மேலே இன்னுமே சரி நிறைய எரிபொருளை ஊற்றி நெருப்பு வைக்கிறாங்க. அந்த ட்ரம்மை சீல் பண்ணுறாங்க. பார்த்தா ஏற்கனவே ஆசிட் இருக்கிறதுனால அந்த நெருப்பு வந்து பயங்கரமாக வெளியில் வருது. ஏன் அந்த வீடே தீப்பிடிச்சிற மாதிரி வருது. டக்குன்னு பயந்து போயிட்டாங்க. பிகாஸ் இவ்வளவு தூரம் நெருப்பு வருது, புகை வருதுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சந்தேகம் வந்துருமே, வீட்டுக்குள்ள வந்தா என்ன பண்றது தெரியாம இப்ப திரும்ப கஷ்டப்பட்டு அந்த நெருப்பை அணைக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இதுல அந்த அம்மா வீணாவோட கை கால்கள் ரெண்டுமே அறகுறையா எரிஞ்சு போயிருக்கு. அந்த பக்கம் டார்சோ வெட்டப்பட்ட உடல் பாகங்கள் அழுகி கிடக்கு, தலை அழுகி கிடக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ என்ன பண்றாங்கன்னா, சரி இதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, இது இந்த வீட்டுக்குள்ளேயே கம்ப்ளீட்டா டீகம்போஸ் ஆகி வெறும் எலும்பு வர்ற வரைக்கும் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே காத்திருக்கிற தவிர வேற வழி இல்லை. அது வரைக்கும் நம்ம கெமிக்கலை போட்டு இந்த ஸ்மெல் வெளியில போகாம நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவர்ல டார்சோ தலைப்பகுதி எல்லாத்தையும் கட்டி கபோர்டில் வச்சு லாக் பண்ணிடுறாங்க. மீதம் இருக்கிற அந்த கை கால்கள் அறக்குறையா எரிஞ்சது எல்லாத்தையுமே இந்த ட்ரம்மில் போட்டு கிச்சனில் ஓரத்தில் வச்சுறாங்க. டெய்லி இந்த ஸ்ப்ரே அடிக்கிறாங்க.
பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லைசால் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணி வெளியில் போகாமல் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இப்படியே ஒரு மாதம் போகுது. பட் நாளடைவில் இந்த பெண்ணுக்கு வந்து பசிக்க ஆரம்பிக்குது. அப்போ ஆப்வியஸ்லி வெளியில் போனோம். ப்ளஸ் இவங்களோட மனநிலையும் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படுது. தன்னோட அம்மாவை கொலை பண்ணது, அவங்க உடல் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னோட காதலன் பிரிஞ்சு போனது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு உண்மையிலேயே மனநல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அவங்களால ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ முடியல. குளிக்க முடியல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியல, தலை வார முடியல, ஈவன் சாப்பாடு கூட வெளியில் போய் ஒரு நூடுல்ஸ் பாக்கெட்டையோ வாங்கி ஒரு சின்ன ஸ்நாக்ஸை வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் தன்னோட அம்மாவோட மரணமும் காதலரோட பிரிவும் இவங்களோட மனசில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் ஒரு பைத்தியம் பிடிச்ச பெண் மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. இதுதான் சார் நடந்தது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த உடல் எங்கள் அம்மாவுக்கு சொந்தமானது, எங்கள் அம்மாவை நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் அவங்க உடலை டிஸ்போஸ் பண்ண முயற்சி பண்ணேங்கிற மாதிரி எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த பெண்மணியை வச்சு கிரைம் சீன் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே வச்சு உங்கள் அம்மாவை எப்படி கொலை பண்ண, எப்படி கட் பண்ண, எங்கே வச்சு ஆசிட் ஊற்றுன, எங்கே வச்சு எரிக்க முயற்சி பண்ண, அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டையும் இவங்க இனிஷியலாக வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே எங்கெங்க என்ன கண்டுபிடிச்சாங்களோ அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. ரெண்டும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது, சந்தேகமே இல்லை. இந்த ரிம்பிள் செயின் தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணியிருக்காங்க. அதனால அந்த பெண்ணுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து பக்காவாக இருக்குது. அதனால தான் எல்லா டீட்டெயிலையும் மேட்ச் ஆகுது. கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் ரியலாக கிடைச்ச தடயங்களையும். ஸோ இப்போ இந்த பெண்மணி தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து 100% உறுதி செய்யப்படுது. அதை எல்லாத்தையும் தாண்டி இவங்க கடையில் வாங்கின அந்த மார்பிள் கட்டர், அந்த ஒரு மீட் கிரைண்டர் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க எங்கே ஆசிட் வாங்கினாங்க அப்படிங்கிற அந்த தகவலையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இந்த கொலையோட ட்ரிகர் பாயிண்ட் என்ன? அவங்க காதலர் உங்க அம்மாவுக்கு HIV இருக்கு, அது உனக்கும் இருக்கு அப்படிங்கிறதா. ஸோ அந்த ஒரு பிரிவினை தான் உங்க அம்மா மேலே இவங்களுக்கு ஒரு கோபம் ஏற்படுத்துச்சு. பட் இதில் என்ன பியூட்டினா, அவங்க கணவர் வீணாவோட கணவர் இறந்து போனது HIV. அப்போ எல்லாரோட அனுமானம் என்ன, ஆட்டோமேட்டிக்காக மனைவிக்கும் இருக்குன்னு நினைச்சாங்க தவிர ஒரு டைம் கூட வீணா போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கவே இல்லை தனக்கு HIV இருக்குமா இல்லையான்னு. பட் இதில் உண்மையிலேயே ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, கடைசியில் இந்த வீணாவோட ரிமைன்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு HIV இல்லவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இவங்களுக்கு பல ஆண்களோட தொடர்பு இல்லை, அவங்க கணவர் பல பெண்களோட தொடர்பை ஏற்படுத்திட்டு அந்த வியாதியை வாங்கிட்டு வந்திருக்காரு. லக்கிலி அந்த வியாதி அவங்க மனைவி வீணாக்கு வந்து பரவாம இருந்திருக்கு. இதுதான் உண்மை. ஸோ தனக்கு இல்லாத ஒரு வியாதிக்காக இவ்வளோ நாள் இந்த சமூகத்திலையும் தன்னோட பொண்ணுக்கிட்டையும் சொந்தக்காரங்க கிட்டையும் ஒரு அவப்பெயரை சுமந்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. தனக்கு இல்லாத ஒரு வியாதிக்காண்டி தான் மிகப்பெரிய குற்றத்தை சுமந்து தன்னால தான் தன்னோட பொண்ணு வாழ்க்கை வீணா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பழியையும் சுமத்துனாங்க. அதே பொண்ணு தான் தான்கிட்ட இல்லாத ஒரு வியாதிக்காக அந்த பெண்ணையும் கொலை பண்ணியிருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் இதுல உண்மையிலேயே பாவப்பட்ட பெண் அப்படின்னா கொலை செய்யப்பட்ட வீணாங்கிற அந்த பெண்மணி தான். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பொண்ணு தான் அம்மாவை கொலை பண்ணாங்கிறது உறுதி செய்யப்படுறதுனால குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. மேபி அந்த பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜென்ரலாகவே இந்த கேஸ் நம்மளுக்கு என்னத்தை உணர்த்துது அப்படின்னா, லைஃப்பில் எவ்வளோ சின்ன பிரச்சனை இருக்கும். அந்த சின்ன பிரச்சனை வந்து நம்ம பெருசாக்கி அது ஈஸியாக சால்வ் பண்ண வேண்டிய விஷயம். அதை நிறைய டைம் நம்மளே காம்ப்ளிகேட் பண்ணிப்போம். அது உண்மை. இந்த கேஸ் வந்து அது உண்மையாகுது. ஒரு படத்தில் நாகேஷ் சொல்லுவார், லைஃப்பில் இருக்க ப்ராப்ளம் வந்து ஒரு சின்ன கல் மாதிரி. அந்த கல்லை வந்து இப்படி கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியும். அப்படி கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கல்லோட சைஸ் வந்து சிறுசாக, அந்த ப்ராப்ளம் சிறுசாகும். இது ஒரு கல் தானே அப்படின்னு பின்னாடி தூக்கி போட்டு போனீங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதே தான் அந்த கேஸில் நடந்திருக்கு. சிம்பிளான ப்ராப்ளம். ஓகே, உங்கள் அம்மாவுக்கு அந்த மாதிரி வியாதி இருக்கா, ஒரு பிளட் டெஸ்ட்டு 2 நாளில் தெரிஞ்சு போயிருப்போது. உனக்கு அந்த இருக்கா, ஒரு பிளட் டெஸ்ட்டு தெரிஞ்சு போயிருப்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளட் டெஸ்ட்டை பண்ணி அவங்க ஏன் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முயற்சி பண்ணாமல் எவனோ ஒருத்தன் தன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கோபமாக சொல்லிட்டு போனதுனால அந்த இடத்துல இந்த பெண்மணி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்கிற மாதிரி தோணுது. அவங்க ஏன் நம்புறாங்க, ஓகே அவன் சொன்னா கூட, காதலர் சொன்னா கூட அவங்க அம்மாவுக்கு நிரூபிக்கப்படலையே அந்த வியாதி இருக்குன்னு. ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து இந்த பெண்மணி அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணி பார்த்து எங்களுக்கு அந்த வியாதி இல்லைங்கிறத சமூகத்தில் அவங்க நிரூபிச்சிருக்கலாம்ல. தேவையில்லாமல் அவங்க காதலர் ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் எமோஷனல் ஆகி இவ்வளவு கொலை பண்ணி இவ்வளவு கிரைம் பண்ணி பாருங்க, இன்னைக்கு அவங்க அம்மாவும் ஒரு நிரபராதி பெண்மணி, அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இந்த பெண்ணோட வாழ்க்கையும் ஜெயில தான் இருக்க போகுது. இந்த மாதிரி வழக்குல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, லைஃப்ல வந்து நம்மளோட எமோஷனல் ஃபீலிங்கை ட்ரிகர் பண்ணி விடுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு.
அது நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் இருக்கும். நம்ம வேலை பார்க்குற இடத்துல அது ஒரு மனுஷனாக கூட இருக்கலாம், இல்லை அடுத்தவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கலாம், இல்லை நம்ம அடுத்தவங்க நம்மளை காயப்படுத்தி பேசுகிற வார்த்தைகளாக இருக்கலாம். பட் அந்த எமோஷனலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் அதை கொஞ்சம் தள்ளி வைக்காமல் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மேலும் மேலும் நமக்கு தான் பிரச்சனை ஒன்று பண்ணுது. இப்போ பாருங்க, அந்த காதலர் சொல்லிட்டு போயிட்டானா, இப்போ இந்த பெண்மணி எமோஷனல் ஆயிட்டாங்க. இப்போ போய் கொலை பண்ணி என்னாச்சு, அந்த காதலருக்கு ஒன்றுமே இல்லை, அவனாட்டில் சொல்லிட்டு போயிட்டான். பட் இந்த பெண்ணுக்கு என்னாச்சு, இவங்க வாழ்க்கை தான் போச்சு, அவங்க அம்மாவும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த பெண்மணி அதை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணி தான் 2 உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கும், 2 பேரோட வாழ்க்கையும் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஸோ அதனால் நம்ம லைஃப்பில் பல பேர் நம்மளை எமோஷனலாக ட்ரிகர் பண்ண முயற்சி பண்ணால் கூட எந்த இடத்துலையும் அவசரப்படாமல் எமோஷனலாக எந்த முடிவும் எடுக்காமல் ட்ரிகர் பண்ணாமல் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு எந்த முடிவும் எடுத்தா அது நமக்கு ஃபேவராக இருக்கும். எமோஷனலாக எடுக்கிறது வந்து நமக்கு தான் ஆபத்தா போகும் அப்படிங்கிறத வந்து இந்த வழக்கு நமக்கு உணர்த்துது. ஹோப்ஃபுல்லி இந்த வழக்குல இருந்து பல விதமான நல்ல விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறோம். ஸோ எப்பவுமே சரி, எந்த இடத்துலையும் எமோஷன்ஸ் நம்மளை டிரைவ் பண்ண விடாம அந்த இடத்துல உண்மையிலேயே நம்ம நிதானமா யோசிச்சு எடுக்கிற எல்லா முடிவும் தான் உண்மையிலேயே கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அது நம்மளை பேராபத்தில் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.